ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் அமிர்தவல்லி. நான் இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோடு தான் வந்திருக்கிறேன். பேரிச்சம்பழத்திலிருந்து எப்படி லட்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வழக்கமாக என் மருமக ரம்யா கோகுல்நாதான வீடியோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறது. இதில் எல்லா வைட்டமின்ஸும் இருக்குது. இது எல்லா சத்துக்களும் நிறைந்தது. இது எல்லா வயதினரும் சாப்பிடக்கூடியது. ஓகே, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கு டேட்ஸ் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ, டேட்ஸ், ட்ரை கோகோனட் ஃப்ளேக்ஸ் அண்ட் ரவா. பிஸ்தா, பாதாம், கேஷ்யூவை இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிக்கோங்க. அப்புறம் டேட்ஸை இந்த மாதிரி டீசீட் பண்ணி வச்சுக்கணும். தென் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மில்க் பேனில் கொஞ்சம் வாட்டர் பாயில் பண்ணி இந்த சாப்டு டேட்ஸை போட்டு ஒரு 2 to 3 minutes கொதிக்க விடணும். ஆறுன அப்புறம் மிக்சியில் பேஸ்டாக ஆற வரைக்கும் கிரைண்ட் பண்ணணும். தென் ஒரு பவுலில் டேட்ஸ் பேஸ்ட்டு, அரைச்ச நட்ஸு, தென் பைண்டிங்காக ட்ரை கோகோனட் ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சின்ன சின்ன பாலாக உருட்டி தென் ட்ரை கோகோனட் ஃப்ளேக்ஸில் ரோல் பண்ணால் ஈஸியான ஹெல்த்தியான டேட்ஸ் லட்டு ரெடி. நான் இன்னும் ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்கு ரவையை ரோஸ்ட் பண்ணி இந்த லட்டு மிக்சிங்கோட ஆட் பண்ணிட்டேன். இதை இப்போ சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கி கோகோனட் ஃப்ளேக்ஸில் ரோல் பண்ணுங்க. இந்த ஸ்டைலில் செய்கிற லட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கு. கிட்ஸுக்கு இந்த ஹெல்த்தி ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டேட்ஸ் லட்டு தான் நான் என் பேரப்பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறேன். அவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அதேமாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.